தமிழ் டப்ல வெளியாக இருக்கிற மலையாள படமான ஆசாதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட கதையில ரகுவோட வாய் பேச முடியாத வைஃப் கங்கா அவ சிஸ்டருக்காக அரசியல்வாதி பையனை அவன் வீட்லயே போய் கொலை பண்ணவ. அதுக்காக கன்வெர்ட் ஆகி ஜெயிலுக்கு போற சமயத்துல பிரெக்னெண்டா இருக்கா. ஒரு 7 மாசம் முடிஞ்சு அவளுக்கு டேட் நெருங்கும் போது போலீஸ் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. இதுதான் சமயம்னு ரகுவும் அவனோட மாமனார் சிவனும் அவளை வெளியே கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாங்க. ஆனா அவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருக்க எப்படி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு தான் இந்த ஆசாதியில பாக்குறோம். இது ஜெயிலுக்குள்ள இருந்து சில பேர் கூட்டமா தப்பிச்சு போற கதை இல்ல, மாறா ரொம்ப கேர்ஃபுல்லா டிசைன் பண்ண எஸ்கேப் பிளானுக்கு பின்னால இருக்கிற ஆளுங்களை பத்தி இது. இதை எழுதினவரு நம்மளை குழப்பறதுக்கு சாமர்த்தியமா சில கேரக்டர்களை யூஸ் பண்ணிருக்காரு. போலீஸுக்கும் கங்காவை தூக்க போற கேரக்டர்களுக்கும் நடுவில் நடக்கிற ஆட்டம் தான் படத்தை கடைசி வரை சுவாரஸ்யமா எடுத்துட்டு போகுது. இதுல ஒரு கைதியை பத்தி மட்டும் அவ்வளவா ரிவீல் பண்ணாம கொண்டு போவாங்க. அது யாருன்னு தெரிய வரும்போது தான் இதோட ட்விஸ்ட். அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்டும். அப்படி இருக்க உங்களுக்கு இந்த ஃபைனல் ட்விஸ்ட்ல என்னதான் வச்சிருக்காங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி ஏற்பட்டுச்சுன்னா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்.